இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூலை மாதம் 18ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, சின்ன வயசில் நம்மளாம் குழந்தைகளாக இருந்த பொழுது நமது அப்பாவோ அம்மாவோ பெற்றோர்களோ இல்லை பெரியவர்களோ பாட்டிலாம் சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு சாமிக்கார படைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். சாமிக்கு படைகள் போடுவாங்கள்ல, படைப்பாங்க, நல்லா செய்வாங்க. குழந்தைங்க கொடுக்குன்னு ஓடினா பண்ணும், அதை போய் கை வைக்கும். உடனே அம்மா சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, தொடக்கூடாது, சாமி கண்ணை கொத்திடும் அப்படி சொல்லுவாங்க. சாமி கண்ணை கொத்திடும் அப்படி சொல்லுவாங்க. சாமி கண்ணை குத்த போகிறது கிடையாது. இருந்தாலும் அந்த அச்ச உணர்வு பிள்ளைகளுக்கு இருக்கணும். நாம் ஒரு வார்த்தையை மீறி தவறு செய்கின்ற பொழுது கடவுள் நம்மை தண்டிப்பாருங்கிற எண்ணம் பிள்ளைகள் இருக்கணும். அந்த அச்ச உணர்வு இருந்தால் பிள்ளைகள் தவறு செய்ய மாட்டாங்க. அப்ப அந்த இறை அச்சத்தை, கடவுள் மேல ஒரு பயத்தை என்ன பண்ணணும், ஒரு மனுஷன் கொண்டு இருக்கணும். அப்பதான் அவன் தவறு செய்வதிலிருந்து விலகி இருப்பான். எனவே இன்றைய தியானம் இதுதான். இறை அச்சம் வேணும். எப்பொழுது உனக்கு இறை அச்சம் இல்லையோ, கடவுளை பற்றின பயம் உனக்கு இல்லையோ, நீ ஈஸியா தப்பு செய்வ. இன்றைக்கு முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். கடவுள் இஸ்ரேல் மக்கள் செய்த தவறுகளை பட்டியலிடுறார். எசையா வாசகத்தின் வழியாக, மன்னிக்கணும், மீகா வாசகத்தின் வழியாக. நீங்க என்ன பண்றீங்க, எளியவருடைய வயல்வெளியெல்லாம் புடிங்கிறீங்க. ஏழை எளிய மக்கள் நிம்மதியாக வாழ விட மாட்டேங்கிறீங்க. ஆண்கள் அவனுக்கு அதான் சொத்து, அவனுக்கு அதான் சோறு போடுறது. அதை போய் அவனுக்கு என்ன பண்றீங்க, நீங்க அவனை பிடிங்கி நீங்க கொடி கட்டி வாழுறீங்க. அவன் இன்னைக்கு பசியாக வாடுறான் என்று ஆண்டவர் கண்டிக்கிறார். ஏழை எளியவரை ஒடுக்கி நசுக்கி அவளை வேறெல்லாம் என்ன பண்றீங்க, நீங்க உறிஞ்சி ரத்தமா குடிக்கிறீங்களே நீங்க என்று ஆண்டவர் கண்டிக்கிறார். அப்படி செய்கிற நீங்கள் தண்டனை அனுபவிப்பீர்கள். ஏன்னா நீங்க பயந்து தப்பு செஞ்சிருக்க மாட்டேங்க, பயப்பட மாட்டேன். இறை அச்சமே ஞானத்தின் தொடக்கம்னு நீதிமொழிகள் சொல்லுது. இறை அச்சமே உன்னுடைய ஆயுளை கூட்டும் என்று பைபிள் சொல்லுது, நீதிமொழிகள் சொல்லுது. சீராக்கின் ஞானம், ஆண்டவர் போடுகின்ற அச்சமே உன்னுடைய ஞானத்தின் மணி முடின்னு பைபிள் சொல்லுது, சீராக்கு ஞானம் சொல்லுது. சகோதரர்களே, கடவுளுக்கு எவன் பயந்து வாழ்கிறானோ அவன் தவறு செய்ய மாட்டான், பாவத்திலிருந்து விலகி இருப்பான். நற்செய்தி பாருங்க, இன்னைக்கு பரிசேயர்கள் இயேசுவை கொலை செய்ய திட்டம் போடுறாங்களா. அங்க பாருங்க பார்ப்போம். பரிசேயர் வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம். அப்ப இறை மகனையே, கடவுளையே நீ அழிப்பதற்கு எப்படி திட்டம் போடுற? நம்ம மனசு என்ன பயம் பார்ப்போம். இன்னும் இறை அச்சம் கிடையாது, பயம் கிடையாது உனக்கு. அப்ப இறைவனுக்கு எதிராகவே நீ தவறு செய்ய மனம் போது பாருங்க. கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும், நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தெய்வம் நின்று கொள்ளும் என பெரியவர் சொல்லியிருக்காங்க. நாம் தவறு செய்தால் கடவுள் நம்மை தண்டிப்பார் என்ற எண்ணம், அந்த அச்சம் நமக்கு இருக்கணும். இறை அச்சம் ஆயுளை நீட்டிக்கும், பைபிள் சொல்லுகிறது. இறை அச்சம் இல்லாமல் பாவம் செய்கிறவன் நிச்சயமாக அவனுடைய ஆயுள் நீட்டிக்கப்படுமா, கேள்விக்குறிதான். யோசிக்கணும். அவனுடைய ஆயுள் குறைக்கப்படும். சொல்களே, நம்ம என்ன பண்ணணும், இறை அச்சத்தோடு பயத்தோடு வாழாம கத்துக்கணும், வாழணும். நீதிமொழிகள் இவ்வாறு சொல்லுகிறது. செல்வராகும் பொருட்டு ஏழைகளை ஒடுக்குகிறவன் செல்வருக்கு கொடுக்கிறவன் ஏழையாவான். எப்பொழுது கடவுள் மேல் அச்ச உணர்வு இல்லாமல், இறை அச்சம் இல்லாமல் ஏழைகள் நசுக்கி ஒடுக்கி இல்லையா தவறான பாதையில பயணித்து நம்ம வாழறோமோ, நாம் ஏழையாகும். திரும்ப சொல்கிறேன், தெய்வம் நின்று கொள்ளும். எனவே சகோதரர்களே, இறை அச்சத்தோடு ஆண்டவருக்கு பணிந்து வாழ்வோம். ஆயுள் கூடும், வாழ்க்கை நலனும் கூடும்.